உனக்கு ஒரு சின்ன தேவை வந்தவுடன் அதிமுகவில் இருக்கிற தீர்ந்து போன சக்தி என்று சொல்லிக்கொண்டு அவனிலே ஊழல் செய்தவன் எல்லாம் அவன் தான் ராஜினாமா செய்வான் எம்எல்ஏ பதவி, வேற எவன் செய்வான்? உனக்கு இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற தொல்லை தாங்க முடியவில்லை என்றவுடன் சொந்த கட்சிக்காரன் தேவைப்படுகிறது. நீ பைய கூட்டணி கட்சிகளை உதறி விடுவாய், எனக்கு தெரியும். தனி கட்சி ஆட்சிக்கு போய்விடுவாய். தனி கட்சி ஆட்சிக்கு போவதற்காகத்தான் இந்த ஊழல் மந்திரிகளை எல்லாம் அரவணைத்து கொண்டு அவனை பதவி விலக வைக்கிறாய். அதற்கு மாற்றாக அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறாய், அவர்களுடைய வழக்குகளை ஊறப்போடுகிறாய். இது ஒரு நேரிய மனிதனுக்கு உள்ள கன்விக்ஷன் உள்ள ஒரு முதலமைச்சர் செய்கின்ற வேலையாக எனக்கு தெரியவில்லை. நாட்டினுடைய பொது ஒழுக்கம் இதனாலே தீரும். நீ சொந்த தமிழனையே தன்னை சுரண்டினாய். போய் கர்நாடகாவில் சுரண்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடு பார்ப்போம். போய் மத்திய பிரதேசத்தில் சுரண்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடு பார்ப்போம். பழைய மன்னர்கள் அப்படி செய்தார்கள். லூட்டிங். வரலாற்று ஆசிரியர்கள் மன்னர்களை சாதாரணமாக விட மாட்டார்கள். லூட்டிங் அண்ட் கிஃப்ட் கிவிங் என்று எழுதுவான் நுவாரு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம ராஜராஜ சோழன் தே லூட்டட் அதர் கண்ட்ரீஸ். குக்கா விஜயபாஸ்கரையும் செந்தில் பலத்தையும் செந்தில் பாலாஜியும் ஒரு தளத்தில் வைத்து ஆட்சி நடத்து. சும்மா அந்த குண்டாசை திருச்சி உன்னை பற்றி சொன்னான் என்று நான் சொல்லுவேன். உன்ட்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள், இல்லாவிட்டால் அவதூறு பேசுகிறவனை பற்றி கவலைப்படாமல் நீ பாட்டு நடத்து. சும்மா அந்த குண்டாஸ் ஆக்டை எல்லாம் தேவையில்லாமல் அந்த சட்டத்தை நான் எடுத்து விடுவேன் என்று சொல். ஐயா வணக்கம். கரூரில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் சென்று பேசுகிறார். எப்படி இருந்தது அவருடைய பேச்சு? இல்லை, அவருடைய பேச்சிலே எப்பொழுதும் ஆழம் இருப்பதாக நான் நினைப்பதில்லை. அது சும்மா எல்லாம் ப்ரோ பேச்சு தான். அந்த காலத்திலிருந்து ப்ரோ ஸ்டாலின் சார், தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, இதற்கு அப்பாற்பட்டு அவர் அரசியல் பேசி நான் கேட்கவில்லை. அந்த அரசியல் பூராவையும் நான் கேட்டேன். 2 வரி, 2 கொள்கைகளை பற்றி 2 வரிகள் மட்டும் பேசியிருக்கிறார். ஒன்று, மேகதாது அணை கட்டுவதை பற்றி நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அதை செய்தே தீர்வோம் என்று சொல்லிவிட்டு கடந்து விடுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த தீர்ந்து போன சக்திகள், தீய சக்திகள் எல்லாம் கதை முடிந்து விட்டன. திரும்ப திரும்ப அவர்களை பேசி என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை தண்டியுங்கள். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, முன்பு மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நிலை இருந்தது. ஆகவே நீங்கள் அவர்களை பற்றி விமர்சனம் செய்து மக்களிடம் அவர்களுக்கு எதிரான கருத்தை திரட்ட வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகவே நீங்கள் வெளிப்படையாக இதை பேசிக்கொண்டே இருந்தீர்கள். மக்கள் அல்லவா அது முடிவு செய்வார்கள். அவர்களிடம் கருத்து திரட்ட வேண்டும். இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள், தப்பானவர்கள் என்று. ஆகவே அவர்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்பொழுது அவர்கள் துரத்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவர்களை பற்றி பேசுவது அல்ல, அவர்களை தண்டிப்பது. தண்டிப்பதன் மூலம் இனிமேல் எந்த அரசியலிலும் எந்த அரசியல்வாதியும் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம், இன்றில்லாவிட்டால் நாளை ஆட்சி மாறிய பிறகு தண்டனை வரும் என்கின்ற கருத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அது சிறந்த ஆட்சி. மீண்டும் பேசி என்ன செய்ய போகிறீர்கள்? முன்பு நான் சொல்வது புரிகிறதா? முன்பு மக்களிடம் அவர்களுக்கு எதிராக கருத்தை திரட்டுவதற்காக பேச வேண்டியிருந்தது. இப்பொழுது அதிகாரம் உங்கள் கைக்கு வந்து விட்டது. மக்கள் அவர்களை தள்ளி விட்டார்கள். இனிமேல் தவறு செய்தவனை தண்டிப்பதன் மூலம் அடுத்து வருகின்றவன் தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுப்பது தான் நமக்கு தேவையானதே தவிர, மறுபடியும் போய் கரூரில் அந்த காலத்தில் பேசிய பேச்சுக்களை தான் திரும்ப பேசி கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவருடைய ஆழம். நாம் என்ன செய்வது? அவருக்கு ஒரு ஆதங்கம் ஐயா. அவர் என்ன சொல்றாருன்னா, என் மேல பழிய தூக்கி போட்டீங்களே. எந்த படி? எல்லாம் பழைய காலத்து படி. நான் சொல்லுகிறேன், அவன் தப்பு செய்தவனை பூரா இடு. அவ்வளவு பேரும் தப்பு செய்திருக்கான். மின்சார மந்திரி, போக்குவரத்து மந்திரி, நீர், எல்லா மந்திரியும், அவ்வளவு மந்திரியும் தப்பு செய்திருக்கிறான். அவனுடைய ஊழல்களெல்லாம் நீ கிளறுகிறாய், வெளிவருகின்ற போது எவன் தப்பு செய்தாலும் சரி, அதிகாரி தப்பு செய்தாலும் சரி, மந்திரி தப்பு செய்தாலும் சரி, அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்குகளை முடுக்கி 2 ஆண்டுகளுக்குள் வழக்குகளை முடித்து சிறைக்கு அனுப்புவது. இந்த பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்தார்கள், அவருடைய மனைவிக்கும் கொடுத்தார்கள். பாவம், அந்த அம்மா என்ன செய்வார்கள்? இவர் எழுதி வைத்த சொத்துக்கு அவர்கள் தண்டனை அடைய வேண்டியிருந்தது. இன்றைக்கும் இந்த வழக்கை முடித்து உள்ளே அனுப்ப முடியவில்லையே. எந்த வழக்கை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நீதிமன்றங்கள் முடித்து அவர்களை தண்டித்ததாக வரலாறே இல்லையே. நம்முடைய சட்டங்களாலும் நீதிமன்றங்களாலும் ஊழலை ஒழிக்கவே முடியாது. அரசியல்வாதிகளின் ஊழலை ஒழிக்கவே முடியாது. மீண்டும் 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 நிறுத்தி வைப்புகள், ஸ்டேஸ் வில் கண்டினியூ. இப்படியே தான் நடந்து கொண்டே இருக்கும்.
11 ஆண்டுகளுக்கு பிறகு ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும் 2வது நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு போய் இவர்கள் தண்டிக்கப்படுகின்ற போது இவர்கள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய இன்சஃபிஷியன்ட் ஜுடிஷியரி, நான் சொல்லுகிறேன், நான் சலித்து போய் சொல்லுகிறேன், நம்முடைய சட்டங்கள் டூத்லெஸ் லா. சட்டத்திற்கு வலிமை இருக்கும், அந்த சட்டம் அப்படித்தான். அவன் ஆட்சியாளனை தன்னை கட்டி கொண்டு துரைமுருகன் மீது 2002 வழக்கு வந்தது, தண்டிக்கப்பட்டார். அவருடைய காலத்தில் அதை உதறிவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். மீண்டும் வழக்கு எடுக்கப்பட்டது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் நடக்கும்? இது நல்ல போக்கே இல்லை. இதை ஒழுங்குபடுத்த நம்முடைய நீதிபதிகளால் முடியவில்லை, நம்முடைய ஆட்சியாளர்களால் முடியவில்லை. ஏனென்றால் 50 ஆண்டுகளாக ஏன் முடியவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்தது. ஆகவே இப்படித்தான் அவர்கள் ஓட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உனக்கு சட்டத்தில் என்ன போதாமல் இருக்கிறதோ அதை நிறைவேற்ற முடியாதபடி நீயும் தப்பாக இருக்கிறாயே. உனக்கு ஒரு சின்ன தேவை வந்தவுடன் அதிமுகவில் இருக்கிற தீர்ந்து போன சக்தி என்று சொல்லிக்கொண்டு அவனிலே ஊழல் செய்தவனெல்லாம் அவன் தான் ராஜினாமா செய்வான் எம்எல்ஏ பதவி. வேற எவன் செய்வான்? உனக்கு இந்த திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கின்ற தொல்லை தாங்க முடியவில்லை என்றவுடன் சொந்த கட்சிக்காரன் தேவைப்படுகிறது. நீ பைய கூட்டணி கட்சிகளை உதறி விடுவாய், எனக்கு தெரியும். தனி கட்சி ஆட்சிக்கு போய்விடுவாய். தனி கட்சி ஆட்சிக்கு போவதற்காகத்தான் இந்த ஊழல் மந்திரிகளை எல்லாம் அரவணைத்து கொண்டு அவனை பதவி விலக வைக்கிறாய். அதற்கு மாற்றாக அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறாய், அவர்களுடைய வழக்குகளை ஊறப்போடுகிறாய். இது ஒரு நேரிய மனிதனுக்கு உள்ள கன்விக்ஷன் உள்ள ஒரு முதலமைச்சர் செய்கின்ற வேலையாக எனக்கு தெரியவில்லை. நாட்டினுடைய பொது ஒழுக்கம் இதனாலே தீரும். என்னை போன்றவர்கள் நீ ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த மிகச்சரியான செயல் பரந்தூர் விமான நிலையம். சில பேர் அதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அது எப்படி ஒரு விமான நிலையம் இல்லாமல் நாடு எப்படி? வேறு இடத்துல வை. சேலம் 8 வழிப்பாதையை நிறுத்தவில்லையா? நாம் நஞ்சை நிலங்களை அழித்து என்னடா 8 வழிப்பாதை போடுகிறாய் என்று நாம் நிறுத்தவில்லையா? தஞ்சாவூரை இதுபோல் இனிமேல் எந்த ஒரு காரியத்திற்காகவும் மினரல்கள் மற்றவை எடுப்பதற்காகவும் தோண்டக்கூடாது என்று நாம் சட்டம் செய்யவில்லையா? நஞ்சை நிலங்களை காப்பாற்றுவதற்காக. அதே மாதிரி 80 ஏரிகள் இருக்கின்றன, 4000 நஞ்சை நிலங்கள், 4000 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் இருக்கின்றன. 28 கிராமங்களின் மக்கள் வீடுகளை கட்டி கொண்டு இங்கே வாழ்கிறார்கள். இவ்வளவையும் இடித்து தள்ளிவிட்டு என்ன விமான நிலையம் நீ கட்டுகிறாய்? விமான நிலையம் கட்டுவதற்கு கரண்ட் நிலங்களை தேர்ந்தெடு. முன்பு ஸ்டாலின் அரசு சுற்றி இடங்களை வாங்கி வைத்து கொண்டு அந்த இடத்தை தேர்வு செய்து மக்களுடைய வேதனை முக்கியமில்லை, எனக்கு என்னுடைய சொத்துக்கள் விலை ஏறுவதுதான் முக்கியம் என்று செய்த முடிவை நீ மாற்றி அமைத்ததை நான் வரவேற்கிறேன். நீ சரியானது செஞ்சால் வரவேற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சொத்து பதிவு இடங்களில் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. அது பாராட்டத்தக்கது. நான் சொத்து வாங்குகிறேன், ஒருவன் இருக்கிறான், தேவைப்பட்டவன் இருக்கிறான், தேவையுடையவன் வாங்குகிறான். இதற்கு பதிவு அலுவலருக்கு எதுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? இத்தனை % எதற்கு பணம் கொடுக்க வேண்டும்? நீ என்ன செய்கிறாய்? அவன் விற்கிறான், நான் வாங்குகிறேன், பதிவு செய்வதற்கு தான் நீ இருக்கிறாய். நீ அரசு அதிகாரி. எங்களுடைய யாருக்கு எந்த சொத்து உரியது பதிவு செய்யப்பட வேண்டும், இல்லாவிட்டால் குழப்பங்கள் ஏற்படும். இதை செய்வதற்கு எதுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? நான் ஒரு இடம் வாங்குகிறேன், நான் ஒரு வீடு கட்டுகிறேன், இதற்கு சதுரடிக்கு 25 ரூபாய் உனக்கு எதற்கு கொடுக்க வேண்டும்? இதுவரையிலும் இந்த அரசுகளில் நடந்ததா இல்லையா? இப்பொழுது அந்த அரசு நடத்த விடவில்லை என்பது பாராட்டுக்குரியதுதான் என்று நான் சொல்கிறேன். ஆகவே இதை எல்லாவற்றிலும் முரணில்லாமல் செய்ய உனக்கு மன ஊக்கம் இல்லையே ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீ செய்கின்ற காரியங்கள் சிலவற்றில் சரியாகவும் பலவற்றில் தவறாகவும் இருக்குமானால் கடைசியிலே மொத்தத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது, ஊழலும் ஒழியாது. நீ குட்கா விஜயபாஸ்கரையும் கரூர் விஜயபாஸ்கரையும் அணைத்து கொண்டு ஊழலை ஒழிக்கவே முடியாது. அப்படியானால் ஒழிப்பதில் நீ செலக்டிவாக இருக்கிறாய், தேர்வு செய்கிறாய். யாருடைய ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், யாருடைய ஊழல் காக்கப்பட வேண்டும் என்பதிலே யூ ஆர் செலக்டிவ். ஸோ அது நல்ல ஆட்சி இல்லை என்று நான் சொல்கிறேன். நீ எடுத்த முடிவை பாதி பேருக்கு செயல்படுத்துகிற போது மீதி பேருக்கும் செயல்படுத்து. அதுதான் நாட்டிலே ஒழுக்கத்தை கொண்டு வர உதவுமே தவிர இன்னும் 2 ஆண்டுகள் இந்த கூட்டணி கட்சியை வைத்து கொண்டே நடத்து. எல்லாவற்றிலும் ஊழலை ஒழித்து விட்டாய் என்றால் தானாக 234 இடங்களில் 233 இடங்களில் வெற்றி பெறுவாய். நீ
நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர நீ நிலை பெயர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. இதையெல்லாம் சொல்வதற்கு உண்மையில் எனக்குள்ள எந்த பற்றும் அடிப்படையில்லை. நாடு நாடி போய் கிடக்கிறது. எவனோ ஒருவன் கொஞ்சம் குப்பையை ஒழுங்குபடுத்தினால் எல்லா குப்பையும் ஒழுங்குபடுத்தி விடு என்று சொல்கிறேன். இதில் தேர்வு செய்யாதே என்று சொல்கிறேன். யூ ஷுட் நாட் பி சூஸி. தேர் ஷுட் நாட் பி எனி சாய்ஸ் அட் ஆல். யூ ஷுட் நாட் பி செலக்டிவ். அப்படி செய்வதன் மூலம் நாட்டினுடைய வரலாறு மாறும். ஒரு நடிகர் நாடாள வந்தபோது இந்த நாடு தூய்மை அடைந்தது என்பது பெரிய வரலாறாக இருக்கும். நீ இந்த முரண்களை வைத்து கொண்டு உனக்கு செந்தில் பாலாஜி ஊழல் மட்டும் கசக்கும், நம்முடைய குட்கா விஜயபாஸ்கருடைய ஊழல் இனிக்கும் என்றால் நீ நினைக்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாட்டில் ஏற்படுத்த முடியாது. காலப்போக்கில் மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். கரூர் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்திருக்கு. பெரம்பலூர்ல என்ன தடுத்த போலீஸ், இந்த கரூர்ல என்ன தடுத்திருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதைத்தான் பேசுறாரு. அவருக்கு நான் சொல்றேன், அவருடைய ஒரு போதாமை இருக்கிறது. தெர் இஸ் இன்சஃபிஷியன்சி இன் ஹிஸ் திங்கிங். போலீஸ் இப்பொழுது உண்டைக்கு வந்து விட்டது. இப்பொழுது போலீஸ் உன்னுடைய சொல்படி எல்லாம் கேட்கிறது. நடந்து முடிந்து விட்டது. அது சிபிஐ கையில் இருக்கிறது. அவர்கள் என்ன முடிவு சொல்கிறார்கள் என்பதை அப்புறம் பார்ப்போம். அந்த போலீஸ் அன்றைக்கு என்னை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். திமுக காரனுக்கு இசைவாக இருந்து கொண்டு இப்பொழுது போலீஸ் உனக்கு இசைவாக இருக்கிறது. அப்பொழுது போலீஸ் திமுக காரனுக்கு இசைவாக இருந்தது. நீ உண்மையிலே சொல்லுகிறேன், நீ பெரிய சிந்தனையாளனாக நான் வரலாறு படைக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் போலீஸ் யாருக்கும் சார்பற்றவனாக ஆவதற்கு நீ சட்டம் செய்ய வேண்டும். போலீஸ்கள் எடுபடிகளாக நாய்களாக ஏவல் நாய்களாக இருக்கிறார்கள் எல்லா காலங்களிலும். இப்பொழுது உனக்கு இருக்கிறார்கள். திருச்சி சிவா மகனை நீ எதற்காக கொண்டு போய் உள்ளே வைத்தாய்? நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்லிவிட்டான்? நயினார் நாகேந்திரன் சொன்னதை தானே அவனும் சொன்னான். நயினார் நாகேந்திரன் அந்த காலத்திலே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நயினார் நாகேந்திரன் தான் முதல்ல ஆரம்பித்து வைத்தார். அவர் பிடித்து உள்ளவே. இது என்ன பெரிய காரியம்? 1000 பேர் 1000 சொல்லுவான். பொறுத்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறேன். நான் இந்த குண்டாஸ் ஆக்டை நீ தவறாக பயன்படுத்துகிறாய். திமுக காரன் சவுக்கு சங்கருக்கு என்ன செய்தானோ அதை நீ இப்போது திருச்சி சிவா மகனுக்கு செய்கிறாய். நம்மை பற்றி பேசப்படுகின்ற அவதூறுகளில் உண்மை இல்லை என்றால் அது அவதூறாகுமே தவிர உண்மை இருந்தால் அது அவதூறு ஆகாது. நாம் தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? நான் சொல்வது எவனுக்கும் புரியுமானால் நான் பேசுவது சிறந்தது, இல்லாவிட்டால் வீண் வேலை. நாம் ஒரு குற்றச்சாட்டு நம் மீது சொல்லப்பட்டால் அந்த குற்றத்திற்கு உரியவனா நாம் என்று நாம் நமக்குள்ளே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்மிடம் இருந்தால். குற்றம் இல்லை என்றால் வீண்படி சுமத்துகிறான் என்றால் அந்த நாய் சூரியனை பார்த்து குறைக்கிறது என்று தள்ளிவிட்டு நீ போ. ஒவ்வொருவனையும் தண்டித்து என்ன செய்ய போகிறாய்? நாட்டிலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக பேசுவான். சீதையை பற்றி துணிவு எடுப்பவன் அவதூறு பேசவில்லையா? நான் கேட்கிறேன். சீதையை பற்றி இந்த ராமன் ஒரு முட்டாள், ராவணனுடைய தோட்டத்தில் நாட்டில் ஒரு ஆண்டு இருந்து விட்டு வந்த சீதையை அவன் கூட்டி வைத்துக் கொள்ளுகிறான் என்று பேசிய போது சீதையை விரட்டி விட்டான் ராமன். இதை நான் நேற்று வார பத்திரிகையில் எழுதுகிற போது, துக்ளக் பத்திரிகைக்கு எழுதுகிற போது இதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். உனக்கு குண்டாஸ் இல்லை. ராமன் காலத்தில் குண்டாஸ் இருந்திருந்தால் துணி ஒழிப்பவன் மீது குண்டாஸ் போட்டிருப்பான். திருச்சி சிவா மகனை உள்ளே வைத்தது போல் துணி ஒழிப்பவனை உள்ளே வைத்திருப்பான். குண்டாஸ் இல்லை. அவன் இவளை விரட்டுகிறான். நான் சொல்லுகிறேன், இந்த அவதூறு குண்டாஸ் என்கின்ற சட்டம் இருக்கிற வரையிலும் இந்த நாட்டிலே எந்த ஆட்சியும் நல்ல ஆட்சி இல்லை. நீதி விசாரணை இல்லாமல், நீதிபதி விசாரணை இல்லாமல் சட்டத்தின் முன்னால் நான் குற்றமற்றவன் என்று மெய்ப்பிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் என்னை சிறையில் வைப்பாய் நீ என்று சொன்னால் இது நாடா? 2 சட்டம் ரொம்ப தவறான சட்டம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. ஒன்று குண்டாஸ், ஜனநாயகத்திற்கே உரிய சட்டம் இல்லை இது. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நெருக்கடிகளில் தடா போன்றவற்றை வைத்திருக்கலாம். ரொம்ப நெருக்கடி, நாடே தலைகீழாக பிறண்டு கொண்டிருக்கிற போது எதற்கும் நேரம் இல்லாமல் சட்டத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி, நமக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் அல்ல, அந்த மாதிரியான நெருக்கடிகளில் இது போன்ற சட்டங்களை கொஞ்ச காலத்துக்கு வைத்துக் கொள்வார்கள். காலகாலத்திற்கு குண்டாஸ் வைத்திருக்கிறீர்களே. தாழ்த்தப்பட்ட ஒருவனை அவனுடைய ஜாதி பெயரால் ஒருவன் அழைத்தால்
விசாரணையே இல்லாமல் இப்படி இவன் அழைத்தான் என்று சொன்னால் சிறையில் வைப்பார்கள். இது இப்படி ஒரு கேடுகட்ட சட்டம் இங்கே இருக்கிறது. நான் சொல்கிறேன், அவனை ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துவது என்பது குற்றம். இவன் செய்தானா இல்லையா என்று வழக்காடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா இல்லையா? நான் இருக்கிறேன், அந்த தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், உன் மீது எனக்கு ஒரு கோபம், என்னை என் ஜாதி பெயர் சொல்லி அழைத்தான் என்று உன்னை போலீஸில் புகார் கொடுத்தவுடன் உன்னை பிடித்து உள்ளே வைத்து விடுவார்கள். நான் சொன்னேனா இல்லையா? வேண்டுமென்றே நான் உனக்கு பகை இருக்கிற காரணத்தினால் புகார் கொடுத்தேனா? உண்மையா? இதெல்லாம் விசாரிப்பதற்கு முறையே இல்லையா? எவன் மீது எவனும் குற்றம் சாட்டினால் விசாரணையே இல்லாமல் அவனை சிறையில் வைக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் வைத்திருக்கிறார் என்றால் இது ஜனநாயக நாடா என்று கேட்கிறேன் நான். அந்த சட்டத்தை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். எடுத்தால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதுகிறார்கள். அதாவது எதையும் முறையாக செய்யுங்கள். இன்னொன்று, நான் விஜயனுடைய பேச்சிலே நேற்று கவனித்தது, மேகதாதுவை பற்றி உரிய விதத்திலே நாங்கள் சட்டத்தின் வழியாக தீர்மானிப்போம். என்ன சட்டத்தின் வழியாக தீர்மானிப்போம்? சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளிவிட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் திமுக காலத்தில் போனார்கள். விடிந்தால் எழுந்தால் இங்கே வந்து கதையை தள்ளி கொண்டே இருக்கிறாயே, இது டெக்னிக்கல் மேட்டர், போய் அந்த நுட்பம் தெரிந்தவர்களிடம் இதை கொண்டு போ என்று சொல்லிவிட்டார்கள். வாட்டர் கமிஷனிடம் கொண்டு போ, அதற்கென்று உள்ள திறம்பட்ட அதிகாரிகள் இருக்கின்ற அமைப்புக்கு கொண்டு போ என்று தள்ளிவிட்டார்கள். இப்பொழுது இவர் எங்கே கொண்டு போய் சட்டப்படி செய்ய போகிறார் எனக்கு சொல்லட்டும். 2 வரியில் இந்த பேச்சை முடித்து விட்டார். 2 வரியில் தீய சக்தியை பேசுகிறார், தீர்ந்து போன சக்தியை பேசுகிறார், முடிவேனா என்கிறார், எனக்கு பணமா முக்கியம், ஜனந்தான் முக்கியம் என்று எழுதி கொடுத்ததை பேச தெரிகிறது. ஆனால் இதை பற்றி எழுதி கொடுப்பவனும் முட்டாள் அவன். அதனால தான் அவனுக்கு இதை எழுதி கொடுக்க தெரியவில்லை. மேகதாது பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிவுடைய ஆற்றலுடைய மனிதனை இவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. ஜனமா பணமா, தூதா காதா, இந்த மாதிரி எழுதி கொடுக்கின்றவன் தான் இங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது மேகதாது எப்படி தீர்க்கப் போகிறார்? நான் சொல்லுகிறேன், மக்களை திரட்டு. இன்னொரு மாநிலத்தின் உரிமையை பறிப்பதற்கு நீ யார்? ஒரு நாள் கதவடைப்பு செய், மக்கள் பூரா தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல். 7 கோடி பேரையும் தெருவிலே கொண்டு வந்து நிறுத்து. காவிரியை அடைத்தால் காவிரியே இருக்காது. ஒன்று காவிரியே இருக்காது, அணையே இருக்காது. இந்தியை எப்படி நீங்கள் போக்கினீர்கள்? நான் சொல்வது புரிகிறதா? நான் எவ்வளவோ பேசுகிறேன், அதை புரிந்து கொள்கிறார்களா என்று நான் வியப்படைகிறேன். இந்தியை எப்படி நீ தீர்த்தாய்? சட்டப்படி இந்தியை தீர்த்து விட்டாயா? நீ நிறுத்தி வைத்து விட்டாயா இல்லையா? எப்படி நிறுத்தினாய்? 1965 இந்தியாவின் தேசிய மொழிவாக இந்தியா ஆகும் என்று சட்டம் வந்து விட்டது. லால் பகதூர் சாஸ்திரி சொல்லிவிட்டார், 65 சட்டம் நடைமுறைக்கு வரும் என்ன. ஆகவே இந்தியை இனிமேல் தடுப்பார் இல்லை என்கிற நிலையில் கடும் போராட்டம் நடைபெற்றது. பிறகு துப்பாக்கி சூடு வரையில் போனது. காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ந்தது. அருமையான தலைவர் காமராஜரே கவிழ்வதற்கு அது காரணமானது. அவ்வளவுதானே. அதிலிருந்து இந்தி அப்படி ஓரஞ்சாரமாகத்தான் இருக்கிறது. எப்படி நீ தீர்த்தாய்? மக்களை திரட்டித்தானே தீர்க்கிறாய். தமிழ்நாட்டை நாம் இழந்து விடுவோம், இந்தியாவிலிருந்தே இழந்து விடுவோம். ஆகவே இந்தியை திணிப்பதை நிறுத்தி வைப்போம் என்று நிறுத்தி வைத்தார்களா இல்லையா? பிறகு அதை ஓரத்தில் போட்டு விட்டார்களா இல்லையா? அது மாதிரி இந்த கர்நாடகத்துக்காரனுக்கு ஒரு நெருக்கடியை நீ கொடுக்க வேண்டுமா இல்லையா? அவன் சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப இதான வேலை என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது இங்கே வா, உனக்கும் எனக்கும் எவ்வளவு நீர் பங்கிடப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்ப்பாகிவிட்டது. 30 ஆண்டுகள் போராடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். புரிந்ததா? இன்னொரு தீர்ப்பாயம் வைக்க வேண்டும் என்று இந்த உதயநிதிக்கும் புத்தி இல்லை, இந்த விஜய்க்கும் புத்தி இல்லை என்று வரலாறு படிக்காதா என்று கேட்கிறேன் நான். உனக்கு அஞ்சி அவதூறு வழக்கு போடுவாய், நீ குண்டாசில வைப்பாய் என்று மனிதர்கள் பயப்படுவார்கள். இது வரலாறு பயப்படாதே. இன்னொரு தீர்ப்பாயம் கேட்கிறாயே, இதற்கு புதிய நீதிபதிகள் அமைந்து பழைய தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளை திருத்துவதற்கு முயல்வார்களே. ஆனால் நாம் போராடி பெற்ற தீர்ப்பினுடைய பலன் என்ன? 30 ஆண்டுகள் போராடி அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். அது கெசட்டில் பதிவாகி வெளியாகி
நாம் இனிமேல் இந்த வாட்டர் கமிஷனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேலை என்றால், ஜூலைக்கு எவ்வளவு தண்ணீர், ஜூனுக்கு எவ்வளவு தண்ணீர், ஆகஸ்ட்டுக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டியதான் வேலை. பஞ்ச காலத்தில் எவ்வளவு தண்ணீர், வளமான காலத்தில் எவ்வளவு தண்ணீர், இது பங்கிட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மிகுந்த தண்ணீர் வந்தால் தடுப்பணைகள் கட்டி கொள்கிறோம் நாங்கள், அவ்வளோதானே தவிர உன்னால் தடுத்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் போக உனக்கு தண்ணீர் வந்து அந்த தண்ணீரை நீ எதற்கும் பயன்படுத்தினால் யாரும் அதை கேட்க முடியாது. வளமான காலத்தில் கூட எங்களுக்கு எவ்வளவு தண்ணி உன்னால் நிறுத்த முடியாது. அதை வரம்பு மீறிய மழை பெய்து கர்நாடகா வெள்ளக்காடானால் அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாய்? அணையெல்லாம் உடைந்து விடும், எங்கள் மீது தான் திறந்து விடுவாய். அது வேறு. மற்ற எல்லா காலங்களிலும் வரையறுக்கப்பட்ட தீர்ப்பின்படி நடந்து கொள். புதிய அணை கட்டுவது என்பது நடக்காது. புதிய அணையை எங்களுடைய எல்லை பகுதியில் கட்டிவிட்டு அந்த அணையை பாதுகாக்க உன்னால் முடியாதடா முட்டாளே நாயே என்று அவனுக்கு சொல்லு. பழைய காலத்தில் எங்களுடைய மன்னர்கள் இந்த அணையை நீ கட்ட முயன்ற போது படையெடுத்து வந்தார்கள். அந்த அணை உடைந்து விட்ட காரணத்தினால் திரும்ப வந்து விட்டார்களே தவிர, இல்லாவிட்டால் அந்த அணையை போரின் மூலம் உடைப்பது என்கின்ற முடிவு வரலாற்றில் நிலை பெற்றிருக்கும் என்று அந்த முட்டாள்களுக்கு சொல். ஒரு முதலமைச்சராக இருந்து கடுமையாக பேசுவாயா? அதை விட்டு நாங்கள் காரியம்தான் எங்களுக்கு பெரிது, வீரியம் பெரிதில்லை, நாங்கள் காரியத்தை செய்வோம், சட்டப்படி செய்வோம், எல்லாவற்றுக்கும் சட்டம். இந்த முட்டாள்தனமான வேலையைத்தானே ஸ்டாலின் அரசு செய்தது. ஏனென்றால் காங்கிரஸ் அப்பொழுது அவனுக்கு கூட்டணி, இப்பொழுது இவனுக்கு கூட்டணி. இந்த வேலை தான் செய்வார்கள். கடுமையாக பேசிக்குவா. தேசிய இந்த நதிநீர் பிரச்சனையில் காவிரியில் கர்நாடகத்தின் பக்கம் நிற்கின்ற எந்த தேசிய கட்சியோடும் நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம் சொல்லும். பிஜேபியோடும் வைக்காது. எந்த தேசிய கட்சியும் ஒரு நதிநீர் கொள்கையை வகுத்து தரவில்லை என்றால், மாநிலங்கள் தங்களுக்கு வேண்டிய நீரை பெற முடியாது என்று சொன்னால், இந்த தேசிய கட்சிகளோடு எங்களுக்கு எதற்கு அரசியலில் கூட்டு என்று சொல் பார்ப்போம். இவன் இந்த நாய்களை விட்டு வேற ஆள்களை சேர்த்துக்கொண்டு உன்னால் அரசியல் நடத்த முடியாதா? அது பிஜேபி செய்தாலும் சரி, காங்கிரஸ் செய்தாலும் சரி. சரி, ரெண்டாவது ஒரு பேச்சு பேசுகிறாய் டிமானிட்டைசேஷனை பற்றி. பாராளுமன்ற இடங்கள் சட்டம் வரப்போகிறது, கடுமையான நெருக்கடி, இதை பற்றி அல்லவா நீ பேச வேண்டும். கரூர் கூட்டத்தில் நீ 3/4 மணி நேரம் பேசியிருக்க வேண்டிய செய்தி மேகதாதுவை பற்றியும் டிமானிட்டைசேஷனை பற்றியும் தான் பேசியிருக்க வேண்டும். தீர்ந்து போனவர்களை பற்றி எதற்கு மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவர்களெல்லாம் தள்ளு. அவனுடைய போலீஸ் எனக்கு சொன்னதா, தடுத்து நிறுத்தியதா? அவனுடைய போலீஸ் அந்த நாயை அவன் சொல்வதைத்தான் கேட்கும். போலீஸை இப்படி கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள். இப்பொழுது இந்த நாய் நீ சொல்வதைத்தான் கேட்கும். இப்படி கேவலமாக வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் போலீஸை. போலீஸ் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இயல்பாக இயங்குகின்ற நிலை ஏற்பட வேண்டும். உனக்கு அரசியல் ரீதியான காரியங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் பயன்பட வேண்டுமே தவிர, நாட்டிலே குற்றங்கள் நடப்பதை தடுக்கின்ற அமைப்பாக நீதிமன்றம் எப்படி ஒரு சுதந்திரமாக செயல்படுகிறதோ அதில் ஒரு 75% சுதந்திரமாக போலீஸ் செயல்படுமானால் அவன் செய்தாயா? ஸ்டாலின் சொன்னதை கேட்டுக்கொண்டு என்னை செய்தாயா? இதெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை. நடந்து முடிந்து விட்டது. ஆட்சி உனக்கு கை மாறி விட்டது. அதுக்காகத்தான் மக்கள் தண்டித்து உன் கையில் ஆட்சியை கொடுத்து ஸ்டாலினை கோபாலபுரத்திற்குள் முடக்கி விட்டார்கள். இன்னமும் பார்த்தாயா நான் செய்தேனே, முடியுமா? என்னிடம் பணமா ஜனமா? எனக்கு ஜனம்தான், எனக்கு தங்கச்சி தான், மோதிரம் தான் கொடுப்பேன். நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் அப்பாவாக அந்த ஆள் முயன்றார், இப்பொழுது நீ மாமனாகவும் எழுகிறார். 2 பேருக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? இதெல்லாம் இயல்பாக. தே ஆர் அவர் சிட்டிசன்ஸ், வி ஆர் ரூலர்ஸ். தே பே டேக்ஸ், வி பிளான் ஃபார் தர் டெவலப்மெண்ட். அப்படி போ. சும்மா எதுக்கு இந்த சொறிவது? இதெல்லாம் தாய் மாமன் நான், எல்லாருக்கும் நான் தான் உடன்பிறப்பே என்று இந்த கருணாநிதி தான் முதலில் பேசினார். தனக்கு சொத்து சேர்த்து கொண்டார் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி. பிறகு என்ன உடன்பிறப்பு? பொதுவாக ஒரு நல்ல வார்த்தை, அவ்வளோதான். சகோதர சகோதரிகளே என்பது போல உடன்பிறப்பே என்பது நல்ல தமிழ் சொல், அவ்வளோதான். நீ சொந்த மக்களையே சுரண்டினீர்களே. ராஜராஜ சோழனாவது வேறு நாடுகளின் மீது படையெடுத்தான் இங்கே உள்ள கருவூலங்களை கொண்டு வந்து பெரிய கோயில் கட்டி நம்முடைய ஆட்களுக்கு வேலை கொடுத்து சோழ நாட்டை செழிக்க வைத்தன். புரிகிறதா? நீ சொந்த தமிழனையே தன்னை சுரண்டினாய். போய் கர்நாடகாவில் சுரண்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடு பார்ப்போம். போய் மத்திய பிரதேசத்தில் சுரண்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடு பார்ப்போம்.
பழைய மன்னர்கள் அப்படி செய்தார்கள். லூட்டிங், வரலாற்று ஆசிரியர்கள் மன்னர்களை சாதாரணமாக விட மாட்டார்கள். லூட்டிங் அண்ட் கிஃப்ட் கிவிங் என்று எழுதுவான் நுவாரோ சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில். ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம ராஜராஜ சோழன் தே லூட்டட் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் கேவ் கிஃப்ட்ஸ் டு தி poets. என்ன அதெல்லாம் ஒரு அறிவோடு சிந்திக்க தெரிய வேண்டும். டிமானிட்டைசேஷனை பற்றி உனக்கு ஒரு வரியில் பேசுகிறாய், நாங்கள் உரிய விதத்தில் எதிர்ப்போம். போதுமா? உனக்கு அறிவு இருந்தால் மக்களிடம் பேச வேண்டும். மக்களை திரட்டினால்தான் டிமானிட்டைசேஷனை நீ நிறுத்த முடியும். நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும், இந்த சட்டங்கள், இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிகள் இவையெல்லாம் போதுமானவை அல்ல. அவையெல்லாம் இருக்கட்டும், முறையாக நடந்தால் நல்லது. சரியா? முறையாக நடக்கவில்லை என்றால் நம்முடைய மக்களை திரட்டுவதன் மூலம்தான் நாம் நம்முடைய நீதியை பெற முடியும். உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் கொடுப்பார்களாம், நமக்கு 49 இடமா? 39லேருந்து நமக்கு 10 கூட, அவனுக்கு 80லேருந்து 50 கூட. நான் சொல்லுவது புரிகிறதா? 80 இடத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் 50 கூடி 130 ஆகும். நமக்கு 39லேருந்து 49 ஆகும். புரிகிறதா? ஏன்னா முன்பு இருந்த விட நமக்கு மக்கள் தொகை இப்பொழுது கொஞ்சம் கூடுதல். இது 1911ஆம் ஆண்டு கணக்குப்படி நடக்கிறது. இதற்காக 1911ஆம் ஆண்டை வரையறையாக வைத்துக் கொள்கிறாய். மம்தா பானர்ஜியை உடைப்பார்களாம், 50 எம்பியை கொண்டு வருவார்களாம், தங்களுக்கு ஓட்டு போட வைப்பார்களாம். தாக்கூர் கட்சியை மராத்தியில் உடைப்பார்களாம், அவருடைய எம்பிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அமித்ஷாவும் மோடியும் தங்களுக்கு வாக்களிக்க வைப்பார்களாம். நீ தனி பெரும்பான்மைக்கு தமிழ்நாட்டில் தடுமாறி இந்த குட்கா விஜயபாஸ்கரெல்லாம் சேர்த்து கொண்டு அலைகிறாய். அவர் 2/3 பெரும்பான்மைக்கு இதே வேலையை செய்கிறார் மோடி. புரிகிறதா? 2/3 பெரும்பான்மையை அடைந்து நாம் இந்த சட்டங்களை செய்துவிட்டால் இந்தியா தட் இஸ் பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் என்கின்ற நிலையை நிலைநாட்டி விடலாம் என்று மோடி செய்கிறார். இந்தியா ஒரு நாடு என்கின்ற தோற்றம் ஏற்பட்டுவிடும். பிறகு இந்திய நாட்டினுடைய மொழி ஆகிவிடும். வடநாட்டுக்காரர்கள் தென்னாட்டை சிறுபான்மை நாடுகளாக வைத்துக்கொண்டு ஆளுகின்ற நிலைமை ஏற்படும். பிறகு அவன் வாய் திறந்து பேச மாட்டான் என்கின்ற நிலையை கொண்டு வந்து விடுவோம். இது எல்லா மாநிலங்களிலும் தன்னுரிமை பெற்ற மாநிலங்கள் என்ற நிலை இருக்கின்ற வரையிலும் நம்மை ஆள விட மாட்டான், இந்திக்காரன் கை ஓங்காது என்று நினைக்கிறார் மோடி. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த குற்றச்சாட்டுக்களை மக்களிடம் விஜய் வைத்தால் தான் நிற்கும், நான் வைத்தால் உனக்கு புரியும். நீ ஒரு 10 பேரிடம் கொண்டு சொல்வாய், எவ்வளவு தானே. நானே ஏன் தொண்டையை கிழித்து கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால், நாடு பாழாகி விடக்கூடாது. நமக்கு அறிவு இருக்கிற போது நம்முடைய அறிவை பயன்படுத்தி 10 பேரையாவது மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீ 10 கோடி பேரை மாற்ற வேண்டுமா இல்லையா? உன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கிறதே. ஒரு வரி பேசுகிறாய். உரிய விதத்தில் நாங்கள் சட்டப்படி தீர்வு. என்ன சட்டப்படி கிழிப்பாய்? எந்த சட்டம் உனக்கு? சட்டம்தான் அவனும் பண்ண போகிறான். புரிகிறதா உனக்கு? பாராளுமன்றத்தில் அவன் சட்டம்தான் செய்ய போகிறான். அந்த சட்டம் உன்னை கட்டுப்படுத்தும். நீ என்ன பண்ணுவாய்? பேசுவதற்கே அஞ்சுகிறாயே. மோடி இந்த நாட்டையே மண்ணாக்க போகிறார். நான் இந்த சட்டத்தின் மூலம் சொல்கிறேன். அவர் செய்த நல்ல காரியங்களை நமக்கு பாராட்டுவதில் எந்த தடையும் கிடையாது. விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுக்குறார், உரத்திற்கு மானியம் கொடுக்குறார், கொடுக்கட்டும். ஆனால் நம்மை ஒரு நிலையான இந்தியாவை ஒரு போக்குடைய மக்களின் நாடாக ஆக்குவதற்கு அவர் முயலுகிறார். மாநிலங்கள் தனி நாகரிகம் படைத்தவை எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளது. இதை திமுக காரனை எதிர்த்த அளவு கூட நீ எதிர்ப்பதில்லை. மேகதாதுவுக்கு 2 வரி பேசுகிறாய். உரிய விதத்தில் சட்டப்படி தீர்க்கப்படும். இது என்ன சட்டப்படி தீர்ப்பாய்? பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மைக்கு நீ செய்கிற தப்பான வேலைகளை எல்லாம் மோடியும் செய்கிறார், ஆட்சி இருக்கிறார். பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இன்னும் அவருக்கு போதிய பெரும்பான்மை வந்து விட்டதா என்று நான் ஐயுறுகிறேன். வந்துவிட்டால் பிறகு தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிவிடும். புதுச்சேரிக்கு என்ன? இந்த ரெங்கசாமிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? நான் சொல்கிறேன், இந்த புதுச்சேரி முதலமைச்சருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? அதே நிலைமை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏற்படும். ஆகவே எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்த வேண்டும் என்று அவர் சொல்வதை நான் பாராட்டுகிறேன். இதை ஓரளவுக்கு 20-30% நிறைவேற்ற தொடங்கிவிட்டா என்பது குறித்து நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஊழல் செய்தவர்களில் பாகுபாடு வைத்துக் கொள்வதும்,
ஒரு பகுதியை அரவணைத்துக் கொள்வதும் ஒரு பகுதியை தண்டிப்பதும் இவனுடைய மூத்திரம் இனிக்கும் அவனுடைய மூத்திரம் உப்பு கரிக்கும் என்று பாகுபடுத்தி பேசுவதும் சரியானதல்ல. அவனுடைய மூத்திரம் உப்பு கரிக்கும். எல்லா ஊழலும் ஊழல் தான். குக்கா விஜயபாஸ்கரையும் செந்தில் பலத்தையும் செந்தில் பாலாஜியும் ஒரு தளத்தில் வைத்து ஆட்சி நடத்து. சும்மா அந்த குண்டாசை திருச்சி உன்னை பற்றி சொன்னான் என்று நான் சொல்லி உண்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள், இல்லாவிட்டால் அவதூறு பேசுகிறவனை பற்றி கவலைப்படாமல் நீ பாட்டு நடத்து. சும்மா அந்த குண்டாஸ் ஆக்டை எல்லாம் தேவையில்லாமல் அந்த சட்டத்தை நான் எடுத்து விடுவேன் என்று சொல். நீ சொல்லுகிறாயே ஊழல் இல்லாத ஆட்சி நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறாயே, நான் குண்டாசை எடுத்து விட்டு ஆட்சி நடத்துவேன் என்று சொல்ல உன்னால் ஏன் முடியவில்லை? இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் விசாரணையே இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவனை சிறையில் வைக்கின்ற சட்டமெல்லாம் தேவையில்லாத சட்டங்கள். இத்தகைய சட்டங்களை எடுப்போம், ஆனால் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதியாக பின்பலமாக இருப்போம் என்று சொல்ல உன்னால் ஏன் முடியவில்லை? இது தேவையில்லாத ஒரு தப்பான ஆள் பழி வாங்குவானா மாட்டானா என்று கேட்கிறேன். சட்டத்தை இவன் கையிலாவது கொடுத்து அவனுடைய தயவுக்கு மற்றவர்கள் காத்திருக்கின்ற நிலைமையை அரசியல் ஏற்படுத்தக்கூடாது. ஆக நீ இந்த நாட்டினுடைய உரிமைகளை காப்பாயா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நீ ஊழலற்ற ஆட்சி நடத்துவதற்கு முயல்கிறாய் என்பதை நான் நம்புகிறேன். வலுவாக நீ செய்வதன் மூலம் அந்த ஒரு கொள்கையை நிறைவேற்றி தமிழ்நாடு மாறட்டும்.